أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنذر عشيرتك الأقربين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் இந்த சீரா வகுப்பை நான் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய நேர்வழியை அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியார்கள் என்று இறைவனுடைய நேசத்திற்குரிய அத்துணை நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹுடைய ஃபதுலை கொண்டு நாம் உலகவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பை சீரா வகுப்பின் இந்த சீரா வகுப்பின் வாயிலாக நாம் ஒவ்வொரு வாரமும் படித்து வந்தோம், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை. அதனுடைய தொடர்ச்சி நீட்சியாக இன்று நாம் சில நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நாம் எதை பேசுகிறோமோ, எதை கேட்கின்றோமோ, அந்த உத்தம தூதருடைய, உத்தம நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையின் அடிநாளமாக நாம் ஆக்கி நம்முடைய செயல்பாடுகளை அதற்கேற்றாற்போல் அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். முந்தைய வகுப்புகளிலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்புள்ள அரபு உலகத்தை பற்றியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு பற்றியும், அவர்களுடைய இளம் வயது வாழ்க்கையை பற்றியும், அதன் பிறகு நபிகள் நாயகம் அவர்களுடைய வாலிப பருவம், பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த நிகழ்வுகளை குறித்தும், நபித்துவத்திற்கு முந்தைய காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்து வந்தோம். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40 வயதிலே அல்லாஹ்வின் தூதராக, நபியாக அல்லாஹ்வினால் அருளப்பெற்று அடையாளப்படுத்தப்பட்டு இந்த உலகத்திலே நபித்துவத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிய அந்த சம்பவத்தை குறித்து நாம் பேசினோம். ஹிரா குகையில் என்ன நடந்தது, அதற்கு பிறகு அந்த வஹீயினுடைய தாக்கத்தையும் அதனுடைய அந்த பளுவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தாங்கினார்கள், அதற்கு பிறகு நாயகம் அவர்களுடைய ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடனான சந்திப்பு, அந்த சந்திப்பின் பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இக்ராவினுடைய சூரத்துல் இக்ராவினுடைய முதல் 5 வசனங்கள் குறித்தும், பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமுறை சந்தித்த தருணமான இன்னொரு தருணத்தை பற்றியும் சொன்னோம். அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இறங்கப்பட்ட சூரத்துல் முத்தஸிர் உள்ள வசனங்களை குறித்து சொன்னோம். யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர்.
நபியே, அதாவது போற்றுக் கொண்டிருப்பவரே, நீங்கள் எழுந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தீன் மார்க்கத்தை பற்றியும், அல்லாஹ் ஒருவன் என்கின்ற சிந்தனையை அந்த இறைவனை மறுத்து மறந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தில் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள், எழுந்து செல்லுங்கள் என்று தாவா செய்வதற்குரிய அச்சாணியை, ஆரம்ப புள்ளியை அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயிலாக கொடுத்தனுப்பிய அந்த வஹீயினுடைய வசனங்களை குறித்து நாம் பேசினோம். அதனுடைய தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி எப்படியெல்லாம் இறங்கியது, எந்த வழிகளிலெல்லாம் இறங்கியது, அருளப்பட்டது என்பதை பற்றியும் அதனுடைய வடிவங்களை குறித்தும் நாம் உங்களுக்கு ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்கின்றோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த முத்தஸ்ஸிருடைய ஆரம்ப வசனங்கள், அதாவது ஏகத்துவ அழைப்பை நீங்கள் தாங்கி மக்களிடத்தில் செல்ல வேண்டும் என்கின்ற அர்த்தம் புதிந்த அந்த வசனங்களை அருளப்பட்டதற்கு பிறகு என்ன நடந்தது என்பது குறித்து நாம் இன்று பேச இருக்கின்றோம். அந்த காலத்து மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் வாழ்ந்த அந்த குறைஷி மக்கள் அல்லாஹ் அல்லாத அந்த சிலை வணக்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சிலை வணக்கத்தில் இருந்து கொண்டிருந்தது மட்டுமல்ல, அன்றைய காலத்தில் அவர்கள் ஒரு அகங்காரம் பிடித்தவர்களாக, ஆதிக்க மனப்பான்மை உரியவர்களாக அவர்கள் இருந்து வந்தார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் வாழ்தான் போர்தான் தீர்வு என்ற எண்ணத்தில் உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அந்த அரபு தீபகற்பத்திற்கே நாங்கள் தான் முன்னோடிகளும் கூட, திறமைசாலிகளும் கூட, வீரர்களும் கூட. அது மட்டுமல்ல, எங்களிடத்தில் தான் மக்கா என்ற புனித தலம் இருக்கிறது. எனவே எங்களை நாடித்தான் ஆன்மீக ரீதியாக யார் வர வேண்டும் என்றாலும் வந்து தீர வேண்டும் என்பதால் எங்களுக்குத்தான் மிகப்பெரிய ஒரு ஆதிக்க மனப்பான்மையும் பவரும் இருக்கிறது என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஆக இந்த மக்கா என்கின்ற அந்த புனித தலத்தை வைத்துக்கொண்டு ஹஜ்ஜுடைய காரியத்திற்காக எல்லோரும் இங்குதான் வர வேண்டும், அல்லது வியாபாரம் நிமித்தமாகவும் அவர்கள் இங்குதான் வர வேண்டும் என்கின்ற ஒரு சூழலிலே அவர்கள் தங்களை மிக உயர்ந்தவர்களாக சமுதாயத்தில் கருதி கொண்டு மற்றவர்களை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற இருமாப்போடு அவர்கள் இருந்து கொண்டிருந்த காலம். அது மட்டுமல்ல, இந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கும் நாங்கள் தான் பொறுப்புதாரிகள், எனவே எங்களிடம்தான் எல்லாம் இருக்கிறது என்கின்ற நினைப்போடு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த ஒரு மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வஹி வந்ததற்கு பிறகு இந்த ஏகத்துவ இறை செய்தியை கொண்டு வந்து இவ்வளவு பழைமைவாதத்திலும் பிடிவாதத்திலும் குணத்தில் அகங்காரத்திலும் இவர்கள் ஊறி திளைத்திருந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே உடனடியாக நேரடியாக சென்று இதுதான் இஸ்லாம் என்றும், இறைவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்றும், இஸ்லாம் இதைத்தான் கற்றுத்தருகிறது, சொல்லித் தருகிறது, ஏகத்துவ சிந்தனை இதுதான் என்பதை குறித்தும் நேரடியாக பகிரங்கமாக சொன்னால் அந்த மக்களிடத்தில் அது எடுபடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே வஹையினுடைய செய்தி வந்ததற்கு பிறகு ரகசியமான தாவாவிலே ஈடுபட்டார்கள். ஒன் அண்ட் ஒன்லி, அதாவது 1 and 2, 1 to 1, ஒருத்தராக தனித்தனியாக ஒரு சிறு குழுக்களாக இப்படியாக தன்னுடைய தாவாவினுடைய முயற்சியை ஆரம்ப கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாக அல்லாமல் ரகசியமாக அவர்கள் செய்து வந்தார்கள், ஆரம்பித்தார்கள். அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான். அதாவது முந்தையவர்களில் முதன்மையானவர்கள், ஆரம்பத்திலே அல்லாஹ்வின் தூதரை நபி என்று ஈமான் கொண்டு உளமாற உறுதி கொண்டவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப தாவாவுடைய பணியை எப்படி தொடங்கினார்கள் என்றால், தன்னை யார் முழுமையாக நம்புவார்கள் என்பதும், தன்னுடைய
குடும்பத்தில் மிக நெருக்கமானவர்கள் யார் என்பதையும் புரிந்து அவர்களின் மூலமாகத்தான் இவர்கள் நாம் சொன்னால் நம்முடைய பேச்சை கேட்பார்கள், நம்புவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக நம்பியவர்களிடத்தில் முதலில் கொண்டு வந்து இஸ்லாத்தை சமர்ப்பித்தார்கள். அந்த வகையிலே பார்க்க போனால் முதலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை துணைவியார் ஹதீஜா அம்மையாரிடத்தில் சென்று முதலிலே தீனுல் இஸ்லாத்தை பற்றி சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமையாக இருந்து வந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அடுத்து சொல்லுகிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாப்பில் இருந்து வந்த சகோதரர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் தீனுல் இஸ்லாத்தை தொடர்கிறார்கள். இப்படியாக மிக நெருக்கமானவர்களிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை முதலில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். பிறகு ஹஜரத் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உற்ற தோழர், உயிரையும் கொடுப்பதற்கு முனையக்கூடிய தோழர், அந்த தோழரிடத்தில் அடுத்ததாக சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு நெருக்கமான ஒரு உறவினர்களிடத்திலே, நெருக்கமான பந்தமாக இருப்பவரிடத்திலே, நெருக்கமாக நட்பு வட்டாரத்திலே நமக்கு யார் சொன்னால் முதலில் கேட்பார்கள், நம்புவார்கள் என்கின்றதை சமயோசிதமாக மிக நேர்த்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் இஸ்லாத்தை பற்றி. ஏன்னா அந்த காலம், அந்த சூழ்நிலை அப்படிப்பட்டது. யாரிடத்திலும் சென்று நேரடியாக சொல்லிவிட முடியாத ஒரு சூழல். ஏனென்றால் அந்த அரபு தேசமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கொள்கை கோட்பாட்டுக்கும் ஏகத்துவத்திற்கும் எதிரான ஒரு எதிரான வழியிலே அவர்கள் இருந்து வந்தார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய பண்பும் அவர்களுடைய நடத்தையும் மிகவும் நேர்த்தியானதும் மென்மையானதும் கூட. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நட்பு வட்டாரத்தில் அபூபக்கர் நாயகம் அவர்களை பற்றி என்ன பேசிக் கொள்வார்கள் என்றால், இப்படி ஒரு நாணயஸ்தனும் இப்படி ஒரு தாராளமயமான ஒரு நல்லவரை எங்கு பார்க்க முடியும் என்று பேசிக்கொள்கின்ற வகையில் தன்னுடைய நடத்தையினாலும் தன்னுடைய நம்பிக்கையாலும் தன்னுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் நேர்மையை கடைபிடித்தவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு வணிகஸ்தரும் கூட. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்வந்தரும் கூட, வணிகஸ்தரும் கூட, தலைமை பொறுப்பிற்கு மிகவும் தகுதியானவரும் கூட, எல்லா மற்ற குறைஷி தலைவர்களாலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒருவர். எனவே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நட்பு வட்டாரம் எப்படி என்றால், வணிகர்கள், தலைவர்கள், சமூகத்தில் முக்கியமானவர்கள் என்று எல்லா வகையிலும் ஒரு தொடர்பு அவரிடத்தில் இருந்தது. இருந்தாலும் கூட அவர்கள் மிகவும் தாழ்வானவர்களாக, மென்மையானவர்களாக, அடுத்தவர்களை மதிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அடுத்தவர்களுக்கு அநியாயம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கும் அந்த கஷ்டத்திலிருந்தும் அவர்களை வெளியேற்றுவதற்கும் முன்வந்து செயல்படக்கூடியவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே அந்த நட்பு வட்டாரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தாவாவை கொண்டு செல்கின்றார்கள். இஸ்லாத்தை குறித்து, ரசூலுல்லாவை பற்றியும் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஏகத்துவத்தை குறித்தும் சொல்லுகிறார்கள். அதனால் கவரப்பட்ட ஒரு சிலரிலே சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவெல்லாம் பிசினஸ் பீப்புள். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆகிய 8 நபர்கள் ஆண்களிலே முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். இவர்களை அடுத்து அந்த சமுதாயத்திலே நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்று பெயர் சூட்டப்பட்ட அபு உபைதா இப்னு அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபு சலாமா இப்னு அப்துல் அசத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அர்கம் இப்னு அபுல் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய 2 சகோதரர்கள் குதாமா அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர்கள்,
உபைதா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மனைவி ஃபாத்திமா பின்த் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஃபாத்திமா பின்த் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார் என்றால் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி. இப்படியாக ஹப்பாப் இப்னு அரத், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவருடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ், ஹாலித் இப்னு சயீத் இப்னு ஆஸ் அவருடைய மனைவி உமைனா பின்த் ஹலஃப், அம்ர் இப்னு சயீத் இப்னு ஆஸ், ஹாத்திப் இப்னு ஹாரிஸ் அவருடைய மனைவி ஃபாத்திமா பின்த் முஜல்லில், ஹத்தாப் இப்னு ஹாரிஸ் அவருடைய மனைவி ஃபுரைரா பின்த் யசார். இப்படியாக முதன்மையானவர்கள் குறைஷ், இவர்கள் எல்லாம் குறைஷ் வம்சத்தைச் சேர்ந்த ஒரு கிளையில் உள்ளவர்கள். இந்த கோத்திரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் முதல் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அந்த கோத்திரம் அல்லாத மற்ற கோத்திரத்தில் இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மஸ்ஊத் இப்னு ரபியா, அப்துல்லா இப்னு ஜஹஷ், அபு அஹ்மத் இப்னு ஜஹஷ், பிலால் இப்னு ரபாஹா ஹபஷி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுஹைப் இப்னு சினான், அம்மார் இப்னு யாசிர் அவர்களுடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவங்க தான் முதல்ல ஷஹீதான பெண்மணி. பெண் உறுப்பிலேயே ஈட்டியை எய்து அவர்களை கொலை செய்தார்கள். முதலில் இஸ்லாத்திலே ஷஹீதான பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். முதலில் இஸ்லாத்தில் ஷஹீதான குடும்பம் அந்த குடும்பம். யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கொலை செய்தார்கள். மாறு கை வாங்கி கொலை செய்தார்கள். இஸ்லாத்திற்காக தங்களுடைய குடும்பத்தையே தியாகம் செய்தவர்கள் அந்த மேன்மக்கள். இப்படி இதுவல்லாத பெண்களிலே மற்றவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஐமன் பரக்கா ஹபஷியா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஃபதுல் லுபாபா, அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். இப்படி இந்த பெண்மணிகள் அதாவது ஆரம்பமாக 130 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த கூட்டம்தான் சிறு கூட்டம். இவர்கள்தான் சாபிகூனல் அவ்வலூன். இவர்கள்தான் ஆரம்பத்தில் முதன்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோள் கொடுத்தவர்கள். ஆரம்பத்தில் மக்காவுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, மக்காவுடைய வாழ்க்கை, மதீனாவுடைய வாழ்க்கை என்று பிரித்து விடலாம். ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி உள்ளது மக்காவுடைய வாழ்க்கை, 13 ஆண்டு காலம். பிறகு ஹிஜ்ரத்துக்கு பின்னால் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு உள்ள காலம் 10 ஆண்டு காலம். இப்ப மக்காவில் வாழ்ந்த காலம் முதற்கொண்டு அல்லாஹ் தாலா எந்த விதமான சட்டதிட்டங்களையும் இறக்கவில்லை. அல்லாஹ் எந்த விதமான சட்டதிட்டங்களை எல்லாம் இஸ்லாத்தினுடைய இன்னைக்கு ஏவல்கள், விலக்கல்கள், இது ஹலால் இது ஹராம் என்பது போன்ற சட்டதிட்டங்களுடைய வசனங்களை எல்லாம் அல்லாஹ் இறக்கவில்லை. மதீனாவிற்கு சென்ற பிறகுதான் ஒரு இஸ்லாமிய மார்க்கம் சமுதாயம் கட்டமைக்கப்பட்டதற்கு பிறகுதான் அல்லாஹ் தாலா இந்த மக்களுக்கு நேர்வழியாக பல சட்டதிட்டங்களையும், இது கூடும் இது கூடாது, இப்படி தொழ வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் தாலா இறக்கி வைத்தான். ஏன்னா மக்காவுடைய வாழ்க்கையிலே அந்த மக்கள் முதலிலே எப்படி ஒரு வீட்டிற்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ, ஒரு வீட்டுக்கு வீடு கட்டுறோம் என்ன செய்யணும், முதல்ல ஃபவுண்டேஷன் போடுவாங்க. அந்த ஃபவுண்டேஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா போடப்படுகிறதோ அதன் அடிப்படையில் தான் மேலே எழுப்பப்படக்கூடிய கட்டிடங்கள் 1 மாடியோ 2 மாடியோ 3 மாடியோ 5 மாடியோ மிக உறுதியாக இருக்கும். பேஸ்மெண்ட்டே சரியில்லைன்னு வைங்க, கட்டிடம் நிலைக்க முடியாது. எனவே அல்லாஹ் தாலா ஆரம்பமாக அவன் இறக்கிய மக்காவில் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய காலத்தில் அல்லாஹ் இறக்கிய வசனங்கள் எப்படிப்பட்டது என்றால், சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்வுடைய தௌஹீதை பறைசாற்றும் வண்ணம், அல்லாஹ்வை பற்றிய ஈமானை அதிகரிப்பதற்காக, மக்களை ஊக்குவிப்பதற்காக, மக்கள் போராட்டத்திற்கு மத்தியிலே அவர்களுக்கு பொறுமையை ஊட்டுவதற்காக, பல கஷ்டங்களை சகித்து கொண்டு அவர்கள் வாழக்கூடிய சமயத்தில் அவர்கள் உள்ளத்திற்கும் மனதிற்கும் ஆறுதலாக, பல நபிமார்களுடைய காலத்தில் முஸ்லிம்கள் எப்படி கடினப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள் என்கின்ற உதாரணங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து இவர்களுடைய உள்ளத்தை இந்த
மாபெரும் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு இவர்கள் எப்படி உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் உள்ளங்கள் தயார் செய்யப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்ட காலம் அந்த மக்காவுடைய காலம். அதனாலதான் 313 பேர் எதையுமே பொருட்படுத்தாமல் 1000 பேரை எதிர்கொண்டு உள்ளே போருக்கு சென்றார்கள். அல்லாஹ்விற்காக, அவனுடைய மார்க்கத்திற்காக, அவனுடைய ரசூல் சொன்னதற்காக. இஸ்லாமிய மார்க்கத்தை இன்று நாம் காக்கவில்லை என்றால் பிறகு அதோடு நாம் அழிக்கப்பட்டு விடுவோம் என்பதற்காக ஈமானோடு அவர்கள் போரிடச் சென்றார்கள். போர் மட்டுமல்ல, அவர்கள் உயிரையும் தியாகம் செய்தவர்களாக வாழ்ந்தார்கள். சஹாபாக்களுடைய வரலாறுலாம் நமக்கு தெரியும். ஆக ஆரம்ப காலகட்டத்தில், மக்காவுடைய காலகட்டத்திலே அந்த சொற்ப இஸ்லாமிய அந்த மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருந்தா. என்னன்னு சொன்னா தொழுகை. தொழுகை என்றால் இன்னைக்கு நாம தொழுகிற மாதிரி 5 வக்து தொழுகை கிடையாது. இன்னைக்கு நாம தொழுகிற மாதிரி ஸ்ட்ரக்சர்லையும் கிடையாது. அப்பொழுது தொழுகையை அல்லாஹ் வைத்திருந்த அந்த தொழுகை எப்படின்னு சொன்னா அது வித்தியாசமானது. அந்த தொழுகை 5 வக்து தொழுகை என்பது கிடையாது. மேராஜுடைய டைம்ல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பரிசாக வாங்கி கொண்டு 5 வக்து தொழுகை. முதல்ல 50 வக்து தொழுகை நமக்கு தெரியும். அது குறைக்கப்பட்டு 5 நேர தொழுகையாக நமக்கு நம்முடைய கரங்களிலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக மிகராஜுக்கு முன்பே, அல்லாஹ்வை சந்திக்க செல்லுவதற்கு முன்பே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் தொழுது வந்தார்கள். அந்த தொழுகை நாம் தொழக்கூடிய இந்த மாதிரியான தொழுகை அல்ல, அது சற்று வித்தியாசமான தொழுகை. இன்னும் இது தொழுகை ஆரம்பத்தில் எப்படி கடமையாக்கப்பட்டது என்பது குறித்த சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உலமாக்களுக்கு மத்தியில் இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் தொழுகை ஒரு வித்தியாசமான வழியிலே தொழப்பட்டு வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் மறைமுகமாக ஒரு கணவாய்க்கு பின்னாடி நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த தொழுகை அந்த வழியே செல்லக்கூடிய சமயத்தில் அபூ தாலிப் இருக்கிறார்களே, நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை, ரசூலுல்லாவை அரண் போன்று பாதுகாத்தார்கள் இல்லையா? ரசூலுல்லாவை இந்த மக்களுடைய துன்பங்களிலிருந்து பாதுகாத்த பெரும் பங்கு யாருக்கு இருக்கிறது என்றால் அபூ தாலிப். அவர் தான் வளர்த்தாங்க. அந்த அபூ தாலிப் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு ஒரு சின்ன வயசு பையன் ஒருத்தர் நின்று தொழுகிறார். அது யாருண்டா அலி ரலியல்லாஹு அவர்கள். அபூ தாலிப் மகன் தான், அது சச்சா மகன். ரசூலுல்லாவும் அந்த அலி ரலியல்லாஹு அவர்களும் தன்னுடைய மகனும் என்று தொழுது கொண்டிருப்பதை அந்த வழியாக சென்ற அபூ தாலிப் பார்க்கின்றார். பார்த்துவிட்டு விசாரிக்கிறார், என்ன நடக்கிறது, என்ன வித்தியாசமா என்று, எந்திரிச்சு தொழுகிறீங்க, இப்படி என்னமோ பண்றீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் நல்ல செயலை தான் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டதற்கு பிறகு அந்த நற்செயலிலேயே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அதை எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் நல்ல செயல்தான் செய்கிறார்கள், என் இறைவனை வணங்குகிறார்கள், அதை நீங்கள் தொடருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். எனவே தொழுகை முஸ்லிம்களுக்கு இப்படியே கடமையாக்கப்பட்டிருந்தது. எப்படின்னு சொன்னா, அதிகாலையில சூரிய உதயத்திற்கு முன்னோ அல்லது பின்னோ தொழுவார்கள், பிறகு சூரியன் மறைவதற்கு முன்னால் தொழுவார்கள். இப்படி 2 வக்து தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா ஆரம்ப கட்டத்திலே அல்லாஹ் இந்த மக்களை இபாதத்துகளை அதிகமாக கொடுத்து, அது மட்டுமல்ல சட்டதிட்டங்களை கொடுத்து கஷ்டப்படுத்தவில்லை. அதனால தான் நம்ம சொல்றோம், இஸ்லாத்திற்கு யாராவது உள்ள வர்றாங்கன்னு சொன்னா எடுத்த உடனே போய் நீ 1 மாசம் நோன்பு வைக்கணும், 5 வக்து கரெக்டா தொழுவ வரணும், பள்ளிவாசலுக்கு முன்கூட்டியே வந்து உட்காரணும், அல்லது நீ அதை செய்யணும் இதை செய்யணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், நீ இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் போகணும், சாப்பிடணும் அப்படின்னு நீங்க கற்றுக் கொடுக்கலாமே தவிர அவர்களை வற்புறுத்த கூடாது. அவர்களை இஸ்லாத்தை கடினமாக அவர்களுக்கு காட்டி அவர்களை விரண்டோடி வைத்து விடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அற்புதமான வழிமுறை. பாருங்கள், ஆரம்பமாக அந்த மக்களை இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணத்தை ஊட்ட வேண்டும். இஸ்லாத்தை குறித்த நற்பண்புகளை, முஸ்லிம்கள் என்றால் இப்படித்தான்,
இஸ்லாமியர்கள் என்றால் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள், யாரையும் அழிக்க நினைக்க மாட்டார்கள், யாரையும் ஒதுக்க நினைக்க மாட்டார்கள், அவமானப்படுத்த மாட்டார்கள், மக்களை ஒவ்வொருவரையும் தாங்குவார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நற்பண்புகளை குறித்து, நற்பண்புகளை வைத்து அந்த மக்களை நாம் கவர வேண்டும் முதலில். பிறகு அவர்கள் இஸ்லாத்தை முழுமையாக அல்லாஹ்வையும் ரசூலையும் விளங்கியதற்கு பிறகு அவர்களாகவே ஈமானை வளர்த்துக் கொள்வார்கள். நாம் அதற்கு உதவ வேண்டும். எனவே நம்முடைய தாவாவுடைய பணி அப்படி இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே சொர்க்கத்தை பற்றி, சொர்க்கம் இப்படி இருக்கும், நரகம்னா இப்படி இருக்கும் என்பதை பற்றி அந்த வர்ணனையே அல்லாஹ் தஆலா மக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படியே அந்த காலத்தில் இறக்கி வந்தான். இஸ்லாம்டா இப்படித்தான் அப்படின்றதெல்லாம் இறக்கி வந்து மக்களுக்கு அந்த ஆர்வத்தை அல்லாஹ் தஆலா ஊட்டி, இஸ்லாத்திற்காக உயிரையும் துச்சமாக மதிக்கக்கூடிய, எதையும் இழக்க இஸ்லாத்திற்காக அல்லாஹ் ரசூலுக்காக இழப்பதற்கு தயாராகக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்கினார். ரசூலுல்லாஹ் உருவாக்கினார்கள் அப்படி. எனவே இப்படி ஆரம்பத்தில் ஒரு 3 ஆண்டு காலம் ரகசியமாகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவுடைய பணியை செய்து வந்தார்கள். அவர்களோடு இருந்த அந்த சஹாபாக்கள், குறிப்பிட்ட சஹாபாக்கள், குறுகிய வட்டத்தில் இருந்த அந்த சஹாபாக்கள் தாவாவை மறைமுகமாக செய்து கொண்டு வந்தார்கள். அப்படி இருந்தும் கூட ஆங்காங்கே மறைமுகமாக இபாதத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை பார்க்கின்ற பொழுதும், தாவாவினுடைய செய்தியை ஆங்காங்கே கேள்விப்படுகின்ற பொழுதும் அந்த மக்களை, சொற்ப மக்களை, இஸ்லாமியர்களை அவர்கள் இம்சித்து கொண்டு வந்தார்கள். அவர்களை வேதனை செய்து கொண்டு வந்தார்கள். பார்க்க இடமெல்லாம் அடிமைகளாக இருந்தால் அவர்களை அடித்து நொறுக்கி கொண்டிருந்தார்கள். ஏன்னா அந்த குறைஷி தலைவர்களால் தாங்க முடியவில்லை. இப்படி நம்முடைய நம்முடைய பல தெய்வ கோட்பாடை உடைத்து தள்ளிக்கொண்டு ஒருவர் ஏகத்துவம் என்று சொல்லி வந்திருக்கிறாரு என்று. ஆனா ரசூலுல்லாஹ்வை டைரக்டா அவங்க ஒன்றும் செய்ய வரல. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கடவுளை குறித்தும் அவர்களுடைய அக்கீதாவை குறித்தும் எதையுமே விமர்சனம் செய்யாமல் அவர்கள் பாட்டுக்கு ஆரம்பத்தில் தொழுது கொண்டு அவர்களுடைய மறைமுகமாக தாவா செய்து கொண்டு வந்ததன் காரணத்தினால், நேரடியாக எதிர்க்காதன் காரணத்தினால் ரசூலுல்லாஹ்வையும் அவர் தோழர்களையும் டைரக்டா இவங்க என்ன செய்யல, ரசூலுல்லாஹ்வை அட்டாக் பண்ணிட்டு வரல, ஒரு பெரிய பொருட்டாவும் கருதல. இதுவரை நான் சொன்னதெல்லாம் முதல் கட்ட ஆரம்ப கட்ட தாவாவினுடைய பணிகள். அடுத்து இரண்டாம் கட்டமாக தாவாவுடைய பணிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உருவாக்கினார்கள் என்றால், பகிரங்கமாக இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற கட்டளை எப்பொழுது வருகிறது என்றால், சகோதரத்துவத்தையும் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற அந்த பண்புகள், இன்னும் பல நற்பண்புகளை எல்லாம் சுமந்து கொண்டிருந்து ஒரு சகோதரத்துவத்தோடு ஒரு மக்கள் உருவாகி ஒரு கூட்டமாக கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமான உடனே அதற்கு பிறகுதான் அல்லாஹுடைய கட்டளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. நீர் உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய சுற்று வட்டாரத்தில் உங்கள் நெருங்கிய அந்த குடும்பத்தினரிடத்தில் சென்று நீங்கள் தாவாவை செய்யுங்கள் என்கின்ற அந்த கட்டளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை வாயிலாக வஹீயின் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றான். இந்த வசனத்துல கூட அல்லாஹ்வுடைய மெத்தடாலஜி ரொம்ப ஆச்சரியமானது. இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குவதற்கு முந்தைய வசனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வசனங்களை அல்லாஹ் இறக்கி வந்தான் சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வர்றான். மூசா நபி அவர்கள் மூசா நபிக்கு எப்படி ஏகத்துவம் கொடுக்கப்பட்டது, அதாவது நபித்துவம் எப்படி கிடைத்தது, ஏகத்துவ செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பதை குறித்ததில் இருந்து, அங்கிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பட்ட இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், ஃபிரௌனினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த தாக்குதல்கள், இவை அனைத்தையும் சொல்லிக்கொண்டு இஸ்ரவேலர்கள், பனி இஸ்ராயீல்கள்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ராயில் கூட்டத்தார்களும், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்று அல்லாஹ்வை நம்பிய அந்த மக்களும், சொற்ப நபர்கள் இருந்தார்கள், அந்த மக்களும் ஃபிரௌனால் அடிமையாக்கப்பட்டிருந்த அந்த மக்கள் அடிமை சங்கிலியை உடைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களை ஃபிரௌன் துரத்தி கொண்டு வந்தான். பெரிய கடல் 12 பிரிவாக பிரிந்து அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ் காப்பாற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த மக்களுக்கு கொடுத்தான். பெரிய கொடுங்கோலன் ஃபிரௌன். கடலுக்கு இந்த பக்கத்தில் ஃபிரௌனுடைய கூட்டம் வருகிறது. கடல் முன்னாடி பார்த்தா கடல். வேற வழியே இல்லை, எங்களை நல்லா மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மக்கள். யார? மூசா நபியை. ஆனா மூசா நபி, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான்னு சொன்னாங்க. அந்த ஈமானுடைய உறுதி அந்த மக்கள், அந்த நல்ல ஒரு வார்த்தையின் பலனாக அல்லாஹ் தாலா அந்த மக்களையும் காப்பாற்றி, அல்லாஹ் ஈமான் கொண்டாங்கல்ல, அல்லாஹ் காப்பாற்றினா. இது நமக்கு என்ன பாடம்னு சொன்னா, எவ்வளவு பெரிய துன்பம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அல்லாஹ்வுடைய தவக்குலும் நம்பிக்கையும் இருந்தால் இறுதியில் நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி உண்டு என்பதை இது நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் அல்லாஹ் தாலா அந்த மக்களை காப்பாற்றியது பற்றி இது எல்லாம் அல்லாஹ் அந்த வசனங்களிலே சொல்லிக்கொண்டே வந்து, பிறகு இந்த வசனத்தை நீங்கள் நபியே உங்களுடைய நெருங்கிய சொந்த பந்தங்கள், அதாவது உங்களுடைய குடும்பத்திரத்தில் சென்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் தாலா சொன்னதற்கு பிறகு இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அல்லாஹ் தாலா இந்த முந்தைய காலத்தில் உள்ள அந்த செய்திகளை எல்லாம் சொல்லி வந்தது எதற்கென்றால், இந்த மக்கள் மனதளவிலே தயாராக வேண்டும், உடலளவிலே தயாராக வேண்டும். இவர்களுக்கு இதற்கு பிறகு ஈமான் கொண்டதன் காரணத்தினால் மிகப்பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், தடைகள் எல்லாம் இருக்கிறது. பட்டினி போடப்படுவாங்க, ஊரை விட்டு விரட்டப்படுவார்கள், வேதனை செய்யப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள், இரத்தம் வெளியே ஏற்றப்படும். இந்த உலகத்தில் எதிரிகள் அக்கிரமக்காரர்களினால் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது எல்லாம் அல்லாஹ் இந்த முந்தைய சமுதாயத்தினுடைய மூசா நபி காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களுடைய எல்லா செய்திகளையும் சொல்லி, நீங்கள் உறுதியோடு மட்டும் இருந்தால் இறுதியில் நீங்கள் தான் வெல்வீர்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதை இந்த மக்களுக்கு அல்லாஹ் தாலா இந்த வசனங்களை எல்லாம் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வந்து, நபியே நீங்களும் இது போன்ற எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டியது வரும், எனவே நீங்களும் உங்களுடைய தோழர்களும் தயாராக இருங்கள் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக அல்லாஹ் தாலா இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். அதே சமயத்தில் இந்த மார்க்கத்தை பொய்யாக்கி கொண்டு நிலைத்திருக்கக்கூடியவர்கள் மன்னிப்பை தேடி அல்லாஹ்விடத்தில் திரும்பவில்லை என்றால், இந்த அக்கிரமக்கார செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால், எப்படி ஃபிரௌனுக்கும் அவனுடைய கூட்டத்தாரும் பொய்யை, அவர்கள் மார்க்கத்தை பொய்ப்பித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்ட தண்டனை வழங்கப்பட்டிருந்தார்களோ, அது போன்று இந்த மக்களும் தண்டனை வழங்கப்படுவார்கள் என்பதையும் குறிக்கிறது. இந்த அத்தியாயத்தில் குறிப்பாக அல்லாஹ் தாலா இந்த சூறாவிலே மூசா நபியை குறித்து மட்டும் சொல்லவில்லை, நூஹ் நபி அவர்களுடைய கப்பலுடைய செய்திகள் எல்லாம், அவர்களை ஏற்காதன் காரணத்தினால் குடும்பத்தில் இருந்த மனைவியே தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றியும், இப்ராஹிம் நபி அவருடைய சமுதாயத்தில் நம்ரூதுடைய காலத்தில் அவன் எப்படி கொடுமைப்படுத்தினான், அந்த மக்கள் எப்படி இஸ்லாத்தை நபியை ஏற்றதன் காரணத்தினால் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை பற்றியும், நம்பாத காரணத்தினால் அவர்கள் எப்படி தோற்கடிக்கப்பட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டார்கள், தண்டனை கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றியும், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றியும், லூத் நபி பற்றியும், எல்லா நபிமார்களை பற்றியும் இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு கடைசியா வாந்திர அஷ்ரத்தல் அக்ரபீன், உங்களுடைய குடும்பத்தை முதல்ல சொல்லுங்க, தாவாவை ஸ்டார்ட் பண்ணுங்க, பகிரங்கமாக பண்ணுங்க. இவ்வளவு நாள் நீங்க மறைமுகமாக செய்து கொண்டிருந்தீர்கள் இல்லையா, இதை நீங்கள் தைரியமாக போய் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஒரு பவரை கொடுத்துறான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஆணை கொடுத்து விடுகிறான், கட்டளை இட்டு விடுகின்றான். இப்ப ரசூலுல்லாஹ் நெருங்கிய சொந்தத்துக்கிட்ட சொல்லணும்ல,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு தன்னுடைய நெருங்கிய உறவினர்களை எல்லாம் அழைக்கிறார்கள். ஹாஷிம் குலத்தாரை கிளையாரை அழைத்தார்கள். அவர்களோடு சேர்ந்து முதல்ல அப்துல் முத்தலிபுடைய வம்சத்தில் சிலரும் சேர்ந்து ஒரு 45 பேர் என்ன செஞ்சாங்க, வர்றாங்க. ஆம்பளைங்க 45 பேர் வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக அவர்களிடத்தில் அந்த மக்களை எல்லாம் அழைத்து பேசத் தொடங்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் பேசத் தொடங்கின உடனே அங்க ஒருத்தன் வந்தான், பேர் அபூலஹப். அபூலஹப் என்ன செஞ்சான், வந்து ரசூலுல்லாஹ் இதைத்தான் பேச போறாங்கன்றத ஒரு கணிச்சுக்கிட்டு என்ன செஞ்சான், முஹம்மதே நீ என்ன பேச போறங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசு. எப்படி என்ன பேச போற அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பேசு. வந்திருக்கிற ஆளுங்கள்லாம் சாதாரணமான ஆட்கள் இல்லை. உன்னுடைய தந்தையுடைய சகோதரர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நீ பேச தொடங்கு. மதம் மாறியவர்களை குறித்து இங்கு பேச உனக்கு வாய்ப்பில்லை, பேசாதே. அப்படி நீ தொடர்ந்து பேசினால் உன்னுடைய குடும்பத்தாக இருக்கக்கூடிய இந்த குறைஷி கூட்டத்தில் இருந்த உன்னுடைய தந்தையோடு பிறந்தவர்கள், உன்னுடைய நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் உங்கள் மீது பாய்வதற்கு, உங்களை தாக்குவதற்கும் உங்கள் மீது பாய்ப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் இதுவே காரணமாக அமைந்துவிடும். எனவே நீங்க அப்படி பேசக்கூடாது என்று சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கிறாங்க. இப்ப சொல்றான், உன்னுடைய தந்தையோடு பிறந்த இந்த சகோதரர்களுக்கு, உன்னுடைய தந்தையோடு பிறந்த சகோதரர்களுக்கும் உன்னுடைய இந்த குடும்பத்தாருக்கும் அநீதி இழைத்தவராக நீ மாறிவிடுவாய் இப்படி இந்த விஷயத்தை பேசினா அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று மௌனம் காத்து விட்டார்கள், அமைதியாயிட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் விடலை. அல்லாஹ்வுடைய செய்தி அல்லவா, எது நடந்தாலும் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய மகத்தான பணியை அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த 40 வயதிலே கொடுத்திருக்கிறான். இந்த சத்தியத்தை நான் சொல்லவில்லை என்றால் நான் குற்றவாளியாக ஆகிவிடுவேன். அல்லாஹ்வுடைய இந்த சத்தியமான செய்தியை என்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்பை அல்லாஹ் என் மீது சாட்டி இருக்கின்றான். எனவே 2வது முறையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹாஷிம் குலத்தார்களை என்ன செய்கிறார்கள், அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னார்கள், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று அல்லாஹ்வை நான் புகழுகின்றேன். அவனிடத்திலே நான் உதவி தேடுகின்றேன். அவன் மீது நான் முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றேன். அவனிடமே நான் பொறுப்புகளை சாட்டுகின்றேன். வணக்கத்திற்குரிய நம்பிக்கைக்குரியவன் அல்லாஹ், அவனை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார். வணக்கத்திற்குரிய இறைவன், வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் இல்லை, எவனும் இல்லை, அவனுக்கு இணை யாரும் இல்லை என்பதை நான் உளப்பூர்வமாக உங்கள் எல்லோர் முன்னிலையிலும் நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீர்நிலைகளிலும், அதாவது போருக்கு செல்லும் போது வீரர்கள் தங்குவதற்காக ஏற்ற இடங்களை பார்ப்பதற்காக ஒரு நம்பிக்கையான ஒருவரை அனுப்பி வைப்பார்கள். போருக்கு செல்றாங்கன்னு சொன்னா ஒரு நம்பிக்கை, அவர் பேர் ராயிதுன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன செய்வாரு, நேர போய் போர் களத்திற்கு பக்கத்துல எங்க தண்ணி இருக்குது, எங்க எத்தனை பேர் அங்க வருவாங்க, இது போன்ற அந்த செய்திகளை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து இந்த கூட்டத்திடத்தில் சொல்லுவார்கள். அப்ப யாரை அதுக்கு நியமிப்பாங்கன்னு சொன்னா ரொம்ப நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒருவரை தான் நியமிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்லக்கூடாது. புரியுதா? பயங்கரமான ஒரு போர் நடந்துட்டு இருக்கு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும். அப்போ ஒரு தூதுவரை அனுப்புவார்கள். அந்த தூதுவரை அடுத்த நாட்டு எதிரிகள் கொலை செய்யக்கூடாது. அந்த தூதரை அரச தூதுவர், அம்பாசிடர், அவரை கொலை செய்யக்கூடாது. சட்டப்படி குற்றம், இன்டர்நேஷனல் கிரிமினல். அதே போன்று இந்த மாதிரி போய் பார்த்துட்டு வருவாங்கல்லே, அவங்க போயிட்டு வந்தாங்கடா உண்மையை தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உண்மையை சொல்லக்கூடியவர், அவர் எப்பொழுதும் பொய்யை உரைக்க மாட்டார்.
எந்த அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய தகுதியானவன் யாரும் இல்லை என்பதை அவன் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன். எப்படி அவர் பொய்யுரைக்க மாட்டாரோ அதுபோன்று நானும் பொய்யுரைக்காமல் உண்மையை சொல்லுகிறேன். அருமை சொந்தங்களே, நீங்கள் எப்படி தூக்கத்தில் இரவானால் எப்படி கண்மூடி உறங்குகிறீர்களோ அதே போன்று ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் உறங்கு போகிறீர்கள். எல்லோரும் ராத்திரி படுக்கிறீங்கல்ல கண்ணை மூடிட்டு, இப்படி நீங்கள் படுப்பதை போன்று ஒரு நாள் உங்களுடைய நேரம் முடிந்துவிட்டால் நீங்கள் இதே போன்று மரணிப்பீர்கள், இதே போன்று உறங்குவீர்கள். ஆனால் எந்திரிக்க மாட்டீங்க. எப்படி நீங்கள் அதிகாலையில் அல்லது காலையிலே நீங்கள் தூக்கத்திலிருந்து எழும்புகிறீர்களோ விழிக்கிறீர்களோ, எப்படி நீங்கள் தூக்கத்திலிருந்து விழிக்கிறீர்களோ அதே போன்று நீங்கள் ஒரு நாள் மரணத்திலிருந்து விழிக்கப்படுவீர்கள். ரசூலுல்லாஹ் வார்த்தைகளை பாருங்க. எப்படி நீங்க தூங்குறீங்களோ, உதாரணத்தை சொல்றாங்க, அன்றாட வாழ்க்கையில நடக்கிற உதாரணத்தை. எல்லோரும் தூங்குவீங்கல்ல ராத்திரி, அதே போன்று நீங்கள் தூங்குவீர்கள். அது உங்களுடைய மரணமாக இருக்கும் இறுதியிலே. எப்படி நீங்கள் காலையில் விழிக்கிறீர்களோ, கண் திறந்து உலகத்தை பார்க்கிறீர்களோ அந்த தூக்கத்திற்கு பிறகு, அதே போன்று நீங்கள் கண் விழித்து ஒரு நாள் பார்ப்பீர்கள். அது உங்களுடைய மரணத்திற்கு பிறகு இறைவன் எழுப்பிய எழுப்புதலாக இருக்கும். எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதல் தாவாவிலே சொல்லுகிறார்கள் பாருங்க. நீங்கள் அப்படி எழுப்பப்படுவீர்கள். உங்களுடைய செயல்கள் குறித்து அன்று விசாரிக்கப்படும். இந்த உலகத்துல நீங்க என்ன செஞ்சீங்க, எப்படி வாழ்ந்தீங்க, எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்பதை குறித்து. நன்மை செய்தீர்களா, நிலையான சொர்க்கம் உங்களுக்கு இருக்கும், நிலையான சொர்க்கத்தில் நீங்கள் இருப்பீர்கள். தீமை செய்து அனிச்சாட்டியம் செய்தீர்களா, நிலையான நரகம் உங்களுக்காக காத்திருக்கும். எனவே அல்லாஹ் ஒருவன் என்பதை நினைவு கொள்ளுங்கள். உங்களுக்கு மரணம் என்பது வரும் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் மறுபடியும் எழுப்பப்படுவீர்கள், காலையில் விழிப்பது போல எழுப்பப்படுவீர்கள். அதையும் நீங்கள் நம்புங்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறை தூதர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை சொன்னதற்கு பிறகு, இந்த உரையை ரசூலுல்லாஹ் ஆற்றி முடித்ததற்கு பிறகு அபூ தாலிப் எழுந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமா இருந்தாங்கன்னு சொன்னா இல்லையா ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா. அபூ தாலிப் எழுந்து சொல்கிறார், முஹம்மது அவர்களே, உங்களுக்கு உதவி செய்வது எங்களுக்கு மிகவும் விருப்பமானது. உங்களுடைய உபதேசத்தை கேட்பதை நாங்கள் பிரியப்படுகிறோம். உங்களுடைய பேச்சிலே உண்மை இருக்கிறது, அதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு, மற்றவர்களை விட உங்களுடைய உபதேசத்தை செவியேற்பதிலும் நம்புவதிலும் விரைவாக நான் செயல்படுவேன், நான் முதன்மையானதாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு, ஆனால் சொன்னார், அப்துல் முத்தலிபுடைய அந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு என்னால் வர முடியாது என்று சொன்னார். அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு என்னால் வர முடியாது. ஆனால் உங்களுடைய இந்த தாவா பணிக்கும் உங்களுடைய எல்லா பணிக்கும் உறுதுணையாக நான் இறுதி வரை இருப்பேன், என்னுடைய காலம் முடியும் வரை இருப்பேன் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் செய்தும் காட்டினார்கள் அபூ தாலிப் அவர்கள். அன்று அந்த வாக்குறுதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். இப்ப அபூ லஹப் வந்தான். அபூ லஹப் வந்து என்ன சொன்னா தெரியுமா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த அழைப்பு மிகவும் இழிவானது என்று சொன்னான். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தாவாவை, இது ஒரு இழிவான தாவா, மற்றவர்கள் தண்டிப்பதற்கு முன்னால் அபூ தாலிபே, நீங்கள் அந்த முஹம்மதை தண்டிக்கவில்லை என்றால் நீங்கள் தண்டிக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் அவர் மீது படையெடுப்போம், அவரை நாங்கள் தண்டிப்போம் என்று சொன்னவுடன் அபூ தாலிப் சொன்னார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் இருக்கின்ற வரை முஹம்மதை தொடுவதற்கு கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், முஹம்மதிடத்தில் நெருங்குவதற்கு கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், முஹம்மது அவர்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்லி முடிக்கின்றார் அபூ தாலிப். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சஃபா மலையின் மீது ஏறி நிற்கிறார்கள். சஃபாவுடைய மலையின் உச்சிக்கு மேலே ஏறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா சபாஹா, யா சபாஹா என்று அழைக்கின்றார்கள். தன்னுடைய கூட்டத்தை பார்த்து யா சபாஹா, யா சபாஹாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒரு பெரும் படை சூழ்ந்து கொண்டு அல்லது ஏதாவது ஒரு பேர் ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் தன்னுடைய மக்களை எச்சரிப்பதற்காக யா சபாஹா என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். அந்த சிக்னல் கிடைச்சிட்டு சொன்னா மக்கள் உஷாராகுவாங்க. இப்படி யா சபாஹா, யா சபாஹா என்று தன்னுடைய மக்களை அழைத்து சொன்னார்கள். குறைஷி குலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தாருடைய ஒவ்வொரு கிளையினுடைய பெயர்களையும் அழைத்து சொன்னார்கள். ஃபஹர் கூட்டத்தாரே, அதி குடும்பத்தினரே, அப்துல் மனாஃபின் குடும்பத்தினரே, அப்துல் முத்தலிபின் குடும்பத்தார்களே என்று அழைத்து ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பெயர்களையா சொல்லி சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், இது யார் அழைக்கிறது அப்படின்ட்டு மக்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஏதோ முஹம்மது அழைக்கின்றார், முஹம்மது நம்முடைய பெயர்களை சொல்லி சொல்லி அழைக்கிறாரே, யார் அழைக்க? நம்முடைய குடும்பத்தை எல்லோரையும். ரசூலுல்லாஹ் தாவாவை பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்தாரையும் மென்ஷன் பண்ணி ரசூலுல்லாஹ் அழைத்து சொன்னார்கள். அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், இதோ இந்த மலை கணவாய்க்கு பின்னால் ஒரு குதிரைப்படை எதிரிகள் நம்முடைய கூட்டத்தாரை தாக்க வருகிறார்கள் என்று ஒரு செய்தியை நான் கொண்டு வந்து உங்களிடத்தில் சொன்னால் நீங்கள் அதை நம்புவீர்களா என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் பற்றி மக்கள் என்ன திங்க் பண்றாங்கிறத ரசூலுல்லாஹ் உறுதி செய்கிறார்கள். இதோ இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் ஒரு வாளேந்தி ஒரு குதிரையில் போரிடுவதற்காக உங்களை நோக்கி வருகிறார் என்றால் அந்த செய்தியை நான் அறிந்து கொண்டு முதலிலே உங்களிடத்தில் ஓடி வந்து சொன்னால் நீங்கள் அதை நம்புவீர்களா என்று சொன்னதும் மக்கள் எல்லாம் ஏகோபித்த குரலிலே, ஆம், நீங்கள் எம்முடைய சமுதாயத்தில் வாழ்ந்தவர், அமீன் என்கின்ற நற்பெயரை உடையவர், நேர்மையானவர் என்பதற்கு பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை எங்கள் முன்னால் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதைத்தான் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் தாவா பண்ணும்போது சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, நீங்க நபி அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப குர்ஆன் ஒன்றும் பெருசா இறங்கல இல்ல, என்ன ஆதாரம் உங்களுக்கு, நீங்க நபின்னு சொல்றதற்கு என்ன ஆதாரம் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையை சொன்னாங்க, நான் இந்த 40 வயது காலம் வரை என்னுடைய நுபுவத்திற்கு முன்னால் வாழ்ந்த அந்த 40 ஆண்டு காலமும் உங்களோடு தான் வாழ்ந்தேன். எனவே அந்த 40 ஆண்டு காலம் நான் வாழ்ந்த அந்த பரிசுத்தமான வாழ்க்கை, பொய்யுரைக்கவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை, நேர்மையாக வாழ்ந்தேன், யாரிடமும் அமானிதத்தை அபகரிக்கவில்லை, யாரையும் இழிவாக பேசியதில்லை, யாரையும் அநியாயம் செய்ததில்லை, அடித்ததில்லை, மிதித்ததில்லை, எந்த அநியாயமும் யாருக்கும் செய்யவில்லை, எந்த பொய்யும் உரைக்கவில்லை, நேர்மையாக நீதியாக வாழ்ந்த என்னுடைய பரிசுத்தமான 40 ஆண்டு கால வாழ்க்கையை நான் உங்களுக்கு ஆதாரமாக வைக்கிறேன் என்று சொன்னார். இதை விட ஒரு மனிதன் ஆதாரம் யார் வைக்க முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு எவ்வளவு பெரிய அரசியல் தலைவராக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு அல்லாமா, மிகப்பெரிய ஒரு ஆலிமாக கூட இருக்கலாம், நான் நல்லவன் என்று சொல்லக்கூடிய அவருக்கு அவருடைய கடந்த கால வாழ்க்கையிலே எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பாதி பேருக்கு, முக்காவாசி பேருக்கு மேல நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவர்களை. ஏன்னா பொய் சொல்லாம அவன் வாழ்ந்திருப்பானா ஒரு வாழ்க்கை, அல்லது யாரையும் ஏமாத்தாம ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது தவறு செய்திருப்பான் இல்லையா? எந்த தவறும் செய்யாத பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஆரம்ப 40 ஆண்டு கால அந்த வாழ்க்கையை நான் உங்களுக்கு முன் உதாரணமாக வைக்கிறேன், ஆதாரமாக வைக்கின்றேன், நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அழைப்புக்கு, நீங்கள் அமீன், எங்களோடு வாழ்ந்தவர்கள், எங்களோடு இருந்தவர்கள், உங்களுடைய அடை நடை உடை பாவனை அசைவுகள் அத்துணையும் எங்களுக்கு அத்துப்படி, எனவே நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள், நீங்கள் அப்படி ஒரு கூற்றை எங்களிடத்தில் வந்து சொன்னால், அவர்கள் தாக்க வருகிறார்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் நம்புவோம் என்று சொன்னார்கள் எல்லோரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கும் உங்களுக்கும் இடையில உள்ள இந்த நேரத்தினுடைய நட்பு எப்படி தெரியுமா? அந்த ஒரு மனிதர்
முன்கூட்டியே ஒரு ஆபத்தை உங்களுடைய சமூகத்திற்கு வர இருக்கிறது என்பதை ஓடி வந்து சொல்லுகிறார் இல்லையா? சொல்லும் பொழுது நீங்கள் அதற்காக நீங்கள் தயாராகிறீங்களே நம்பி, அதுபோலதான் என்னுடைய இந்த உலகத்தில் நான் உங்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய வரவும் அப்படித்தான் என்று சொன்னார். இந்த உலகத்தில் நீங்கள் வழி தவறி நாசமாகி கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆபத்தை நோக்கி நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய அந்த ஆபத்து இருக்கிறது என்பதை இறைவன் புறத்திலிருந்து நான் ஓடி வந்து முன்கூட்டியே உங்களை எச்சரிப்பதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு என்ன காரணம்? நம்மை நேர்வழிப்படுத்துவதற்கு. எனவே நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழைப்பு, பகிரங்க அழைப்பு, ஒவ்வொரு கிளையாரையாக கூப்பிட்டு சொன்ன அழைப்பு, ரசூலுல்லாஹ் அப்படியே தொடர்ந்து என்னென்ன பேசினாங்க, எப்படி தாவாவை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள் என்பதை பற்றிய மீதி விவரங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். வல்ல ரஹ்மான் நாம் எதை கேட்டோமோ, எதை நாம் பேசினோமோ அதை நாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் வழி நடத்துவதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.